கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அயன் மைனிங் செஷன், டைமண்ட் மைனிங் செஷன், இந்த மாதிரி என்னென்ன தோணுதோ எல்லாமே. ஆனால் மைனிங் தான் பண்ண போகிறோம். ஆனால் அயனு, டைமண்டு இந்த மாதிரி நிறையா பண்ணுறோம். போன தாட்டி பேஸ் கட்டியிருப்பேன், உங்களுக்கே தெரியும். இந்த தாட்டி மைனிங் போகலான்ட்டு ஒரு ஆசை. ஓகே, ஆசையில் இப்போ நம்ம அயன் மைனிங் போகிறோம். அதாவது கேவில் போகிறோம். கேவ் அதாவது கிடைக்கும் தான். இங்கேயே இருக்குது, நம்ம பக்கத்துலேயே ஒரு கேவ். பிக்கஸ்ட் கேவ். எப்படி? ஓகே, வெயிட் பண்ணுங்களேன் கைஸ். நம்மகிட்ட டார்ச் கம்மியாக இருக்குது, எல்லாம் இதாக இருக்குது. என்ன பண்ணுறது இப்போ? இருட்டாகுது. நான் எப்போ போனாலும் இதான் ஒரு பிரச்சனையே, கடுப்பாக இருக்கே. ஐயோ, அடிவுது டொமேல். லைக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பண்ணிடுங்க. ஒரு 1000க்கு மேலே போனால், ஒரு எப்போ 1000க்கு மேலே போனோம்னா ஒரு கேக் வெட்டுவோம். நான் ஃபேஸ்லாம் காமிக்க மாட்டேன், அதை வீடியோ எடுத்து வேணால் போடுறேன். ஃபேஸ் காமிச்சா எனக்கு ஒரு மாதிரி, அது எப்போ தெரியுமா நான் காமிப்பேன் ஃபேஸ்லாம்? ஒரு 10K வந்துச்சுன்னா ஃபேஸ் காமிக்கிறேன். ஐம் பியூட்டி guy. I'm very பியூட்டி. நான் ரொம்ப பியூட்டி. சரி, அதை பற்றி சவுண்டை குறைச்சிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி சவுண்ட் வச்சுருந்தாலே பிடிக்காது, ஏன்னு எனக்கே தெரியாது. அயன், IRON, அயன். இந்த தண்ணி நம்மளுக்கு பிடிக்காது. கீழேயும் ஒரு அயன். ஐயோ, இங்கே ஒரு தண்ணி இருக்கா, இங்கேயும் அயன் இருக்கா? அப்போ சரிதான். வாட் டஸ் தட் மேன்? மம்மி, என்னடா டிவியா? நோவே. மேலே போய் அந்த அயன் மட்டும் எடுத்துகிட்டு பார்ப்போம். அயனை எடுக்க அழையும் தொடரும். போடு. அந்த அயனை எடுப்பேன். நல்ல வேறு தள்ளி விட்டு தொலையுது. எப்படி நல்ல வடம் இப்போ கீழே போ. இதை வட, இந்த ஒரு அயனை எடு. கீழே விழுது, சித்திரு. ஏன்டா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? கீழே விழுந்துருச்சா? ஃபால் டைம் சொல்லுதாதுன்னு பார்த்தா விழுந்துருச்சு. ஓ மை காட் ப்ரோ, வாட் எல்லாம் நன்மைக்கே. நான் ஒன்று சொல்லவா? ஆச்சா, நார்மல் ஆயிடுச்சுலேயே பேசுகிறேன். நான் ஒன்று சொல்லவா? கொஞ்சம் கிட்டக்க வாங்க. இன்னும் காதை கொண்டு வந்து கிட்டக்க வாங்க. நான் தான் ஸ்பைடர்மேன். பார்த்தீங்களா எப்படி தவிர? நான் தான் ஸ்பைடர்மேன். தெரியலன்னா யார்கிட்டனாலும் கேளுங்க, இந்த உலகத்தில் ஸ்பைடர்மேன் எங்கே இருக்காருன்னு கேளுங்க. நல்லா அடி வாங்குவீங்க. என்னடா இது உனக்கு சின்ன பிள்ளைத்தனமா இல்லையாடா? வந்துடுவாங்க. சீல்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் சீல்டு இல்லையா? வாடா. ஏ வாடா. புத்தெல்லாம் முடிச்சுட்ருவாங்க போல. முடிச்சுட்டாங்க, போவாங்க. இது எவ்வளோ அட்டாக்கு 5, இது 4. ஓகே, அப்போ சரித்தேன். அரகாட்டு. ஓகே, இப்போ போவோம். டியூட்டி ஆடுறாவே பைத்தியக்காரன். அவனை விடுங்க, கடாசுனா அவனால. வாட. ஐயோ, அவனை முதைய அடிச்சுக்கணும். ஓகே, தயனை ஸ்மெல் பண்ணணுமா?
கோல் 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 இருக்கா? கோல் 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 உட் இருக்குல்ல, போதும் உட்டே. இதுக்கே 60 கிடைக்குது. ஒன்றுன்னா எல்லாத்துலேயும் போட்டால் ஈஸியாக கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் போட்டாச்சு. இதில் ஒன்று, இதில் போட்டாச்சு. இதில் மட்டும் 2. அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பிரித்து வைக்கணும். அந்த கேவில் அளவு தான், இனிமேல் அந்த கேவுக்கு போகக்கூடாது. ஓகே, அளவு தான். இது மட்டும் ஓகே 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 ஹாக்கி 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 அவ்வளோதானா? இதில் அந்த நெருப்புத்தன்மை மட்டும் இருக்குது. எல்லாத்துலேயும் எடுத்தாச்சு. இப்போ ஒரு சீல்டு செய்யுங்க. வாங்க நண்பர்களே, எல்லாரும் சீல்டு செய்வோம். சீல்டு செஸ்ட் பிளேட் செய்ய முடியாது. ஒரு இது, அடுத்து ஒரு வாட்டர் பக்கெட், அவ்வளவுதான். அடுத்து இப்போ இதுவும் பண்ண முடியாது. இப்போ மீதியாக ஒரு இதை சீல்டு வச்சுட்டு வாட்டர் பக்கெட்டை முன்னாடி வச்சுட்டு செஸ்ட் இருக்குல்ல, செஸ்ட்டில் தூக்கி போட்டு இப்போ ஸ்ட்ரிப் மைன் பண்ணலாமா மக்களே? ஆமாம், அதான் பண்ண போகிறோம். ஓகே, கீழே டக்குன்னு இறந்தா ஒரு கோடி வருதான் ஆகும். கைஸ், ஏதாவது ஓ மை காட், கோல் நம்மளுக்கு இப்போலாம் முக்கியம். கோலே இல்லாமல் என்ன பண்ணுறது? கோல் இருந்தால் தான் இப்போ கோல் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட் சோர்ஸ். டைமண்ட் இல்லாமல் கூட இருந்துடலாம், கோல் இல்லாமல். ஆமாம், டைமண்ட் இல்லைன்னா ஐயனே இதை வச்சு பார்த்துக்கலாம். கோல் மட்டும் இல்லைன்னா எதுவுமே இல்லை. டார்ச் இல்லை, எதுவுமே இல்லை. உட் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. ஏன்னா ஸ்டிக்கு ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் பண்ணுறதுக்கே உட்டு தான் வேணும். ஓகே, இதான நம்ம முதல் போனது. இது குட்டியாக இருக்குது. சரி, என்ன பண்ணலான்னா எனக்குள்ளே மைண்ட் பண்ணலாம். ஸ்ட்ரிப் மைண்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஒய் லெவல் 16 16 அப்போ உங்களை மீட் பண்ணுறேன். பிங் கைஸ், உடச்சிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அயன், அதுக்கடுத்து கிராவலும், இன்னொரு அயனுங்க. 2 அயன் மைண்ட் பண்ணனே. இருக்கு. ஓகே, வேறு ஏதாவது கிடைக்குதா? வேறு ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த கிராவலில் கிராவல், இந்த கிராவல் இருக்கே. சப்பா, நான் ஒரு பிகாக்ஸ் வச்சு உடச்சிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த பிகாக்ஸ் உடச்சி போச்சு. அதனால தான் இந்த பிகாக்ஸில், அயன் பிகாக்ஸில் மெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி, ஏன்னா அது உடஞ்சிருச்சு. இல்லாட்டி இன்னொரு பிகாக்ஸ் கூட செஞ்சுக்கலாமா ஸ்டோனில்? நான் அயன் பிகாக்ஸ் டைமண்டுக்கு வேணும். சரி விடுங்க, நம்ம ஒய் லெவல் 16 மெயின் பண்ணது அது. ஆனால் அதுக்கு என்னமோ பர்பிள் கலரில் லைட் டார்ச். இது என்னது புதுசாக இருக்கே? ஓ மை காட், இது அமத்திஸ்ட் அது இருக்க இடம் தானே? நிஜமான் ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஓ மை காட் ப்ரோ சாரி, குட்டி பையன், போங்கடா. இப்போ வாடா,
இப்போ வா ஆடா இந்த சைடுக்கே வரும். யாரா அவன் குள்ள பையலே? ஓ குள்ள பிசாஸ். ஓ போடா இது சீல்டு வச்சுருக்கேன்டா. சீல்டுக்கு ஒரு மரியாதை கொடுங்கடா. அப்பா முடியல தலைவரே. இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க இருப்பான்ல, க்ரீப்பருங்கிற ஒருத்தனை. இந்த அப்படி சொல்லக்கூடாது, இந்த குட்டி குள்ளப்பாயிலையும் இந்த க்ரீப்பரையும் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. க்ரீப்பர் பேஸ் கட்டிக்கிட்டு இருப்பேன், கரெக்டாக வருவான், டொம்முன்னுவான், வெடிச்சிட்டு போயிடுவான். அவ்வளோதான். அவனும் சாகிறது மட்டும் இல்லாமல் நம்மளையும் சாகடிச்சிட்டு போயிடுவான். அதுதான் அவனுக்கு முக்கியமான குறிக்கோளே. ஆனால் அவன் ஓகே தண்ணி இதாகிடுச்சா? அடுப்பாங்க. இதுதானா ஏன் கிடைக்கும் நிறையா? சரி விடுங்க போவோம். நிறையா மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே எதை எப்படி பண்ணுறது? ஓகே அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணலான்னா, சரி இருங்க கேவ் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு காமிக்கிறேன். அதுக்கு முதல்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். கைஸ் சும்மா லாவா சத்தம் கேட்குறேன்னு கீழே வந்தேன், பார்த்தா டைமண்ட். 3 டைமண்ட் இருக்குது, 4 டைமண்ட் இருக்குது. சும்மா போய்கிட்டு இருந்தா 5 டைமண்ட். சும்மா போய்கிட்டு இருந்தேன். எடு இங்கே பாருங்க, சும்மா போய்கிட்டு இருந்தேன், கிடச்சிருக்கு. அப்படியே போகலாமே அப்படின்னு இங்கே மேலே இருந்து அப்படியே டொமேல்னு கீழே விழுந்தேன். கீழே விழுந்து இப்படி நடந்து வந்து பார்த்தா டைமண்ட். பார்த்துக்கோங்க, ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போய் ஏதோ ஒன்று. அந்த இந்த படத்தில் சொல்லுவாங்களே, கிடைச்சா மொத்தமாக கிடைக்கிறது, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அந்த மாதிரி தான் இருக்குது. என்னது இது? சரி இந்த தட்டியாச்சும் பேஸ்க்கு போகணும். வேறு எதுக்காச்சும் போய் வேறு எதாயத்தை கண்டுபிடிக்காமல் இருக்கணும். ஓகே கைஸ் இருங்க போயிட்டு காமிக்கிறேன். இதுவும் நம்ம பேஸு ஓ விடிஞ்சிருச்சா? ஓகே இந்த தட்டி 6 டைமண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஐயனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டைமண்டே கிடச்சி. இது என்னது? முக்கியம் பண்ணால் இது கிடைக்குமா? ஃபார்மிங் பண்ணிடலாமாப்பா? இது எப்படிலாம் அமர்திஸ்ட்? நம்ம ஃபார்மிங் பண்ணலாமா? இந்த தட்டி வேணாம், அடுத்த தட்டி பார்த்துக்குவோம். ஓ மை காட், வாவ்! டைமண்டு கிடைச்சிருக்கு. டைமண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, டைமண்ட் கிடைச்சிருக்கு. இப்படிக்கு தேவையில்லாததெல்லாம் மேலே போட்டுருவோம். நீ மட்டும் வா, நீ போ. அடுத்த இதில் இதை எடுத்து விதைச்சி விட்டுணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டைமண்ட் பிக்காக்ஸ் தான் எப்பயுமே முதல் தட்டி எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா டைமண்ட் பிக்காக்ஸ் தான் செய்யணும். ஏன்னா அதை வச்சு தான் நெதருக்கு போக முடியும். என்சாண்டிங் டேபிள் பண்ணுறதுக்கு அந்த டேபிள், இந்த என்சாண்டிங் டேபிளாக அது பண்ணுறதுக்கு நீங்கள் அப்சரியன் தேவைன்னா டைமண்ட் பிக்காக்ஸில் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இது. அதனால் எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு டைமண்ட். பார்த்தீங்களா கைஸ், இந்த தாட்டி நம்ம டைமண்ட் பிக்காக்ஸ் போயிட்டோம். அடுத்த தாட்டி நான் மைனிங் பண்ணுறதெல்லாம் காமிக்க மாட்டேன். இந்த தாட்டி நான் மைனிங் போயிட்டு எடுத்த உடனே கேவில் காமிச்சு மைனிங் போயிட்டு ஒரு 50 இது மைன் பண்ணிட்டு என்னது அயன் மைன் பண்ண போகிறேன். அயன் ஆர்மர் போகிறோம். டைமண்ட் கிடச்சா டைமண்ட் எடுத்து வச்சுட்டு அடுத்த பார்ட்டில் தான் நான் காமிப்பேன். ஏன்னா லென்த்தாக போகும்ல, அது எதுக்கு நம்ம காமிச்சிக்கிட்டு லென்த்தாக போகிறது. அந்த மாதிரி இதையே கூட நம்ம ஹார்ட் கோராக போட்டுருந்துருக்கணும். ஈஸியாக டைமண்டு, அதுவும் சும்மா போன ஈஸியாக டைமண்ட் கிடைக்கிது. இதை ஹார்ட் கோராக கூட போட்டுக்கலாம். ஆனால் ஹார்ட் கோர் போட்டிருந்தா இது வரையும் நீடிச்சிருக்குமான்னு தெரில. சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.